ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா, சரவணன் நான் மயில் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கோமதி "ஏன் சரவணா நான் கேட்குறேன்னு என்ன தப்பா நினைக்காத. நீ அந்த அஞ்சலி கூட பேசினுக்கிறதுனால தான் மயில வேண்டான்னு சொல்றியா?" அப்படின்றாங்க. "அம்மா நீங்க என்னம்மா நெனச்சுன்னுக்கிறீங்க? நான் அஞ்சலிய பார்க்கறதுக்கு முன்னவே மயில எனக்கு வேண்டான்னு சொல்லி தான் நான் சொன்னேன். நான் அஞ்சலிய ஸ்கூல்ல படிக்கும்போதுருந்தே எனக்கு தெரியும்மா. அது என்னோட ஃப்ரெண்டும்மா. ஆனா எனக்கு அஞ்சலிய ரொம்ப பிடிக்கும்மா. நான் அப்பாகிட்ட சொன்னேன் நான் அஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா அப்பா வேணான்னு சொல்லிட்டாரு. அப்பா சொல்ற பொண்ண தான் நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். ஆனா இப்ப என்னோட வாழ்க்கை எந்த மாரி இருக்குன்னு பார்த்தியே இல்லையாம்மா?" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கோமதி பார்த்தீங்கன்னா, "என்னடா இப்ப பண்றது? குழந்தைய யார்றா பார்த்துப்பா?" அப்படின்றாங்க. "குழந்தைய நான் பார்த்துக்கிறேம்மா. குழந்தை பொறந்த அடுத்த நிமிஷமே நான் எடுத்துட்டு வந்துருவேன் போய் என்னோட குழந்தைய" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. "தனியாலாம் வளர்க்க முடியாது சரவணா" அப்படின்றாங்க. "ஏம்மா கொஞ்ச நேரம் என்னோட குழந்தைய பார்த்துக்கன்னா நீ பார்த்துக்க மாட்டியா?" அப்படின்றாங்க. "அப்போ அப்படின்னா உன்னால பார்த்துக்க முடியலன்னா சொல்லிடும்மா. நான் கடைக்கு கொண்டு போயிடுறேன்" அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, "ஏப்பா கடைக்கு நான் என்னோட குழந்தைய கொண்டு வந்தா நீ வேண்டான்னு சொல்லிடுவியாப்பா?" அப்படின்றாங்க. "டேய் சரவணா என்னடா சொல்ற?" அப்படின்றாங்க. "சரி நீங்க எல்லாம் வேணான்னு சொல்லிட்டீங்களா, நான் என்னோட குழந்தைய எங்கேயாச்சும் எடுத்துட்டு போயிடுறேன்" அப்படின்ற மாரி சரவணன் சொல்றாங்க. "நான் என்னோட குழந்தைக்காக நான் என்னோட வாழ்க்கையே தியாகம் பண்ண போறேன். எனக்கு யாரும் வேணாம், மயிலும் வேணாம், அஞ்சலியும் வேணாம். நான் என்னோட குழந்தைய நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதையும் மீறி நீங்க மயில் கூட சேர்ந்து வாழணும்னு சொன்னீங்கன்னா, அந்த நாளு தான் கடைசி நாளா இருக்கும். நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. கதிர் பார்த்தீங்கன்னா, "அண்ணா அழாதண்ணே" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பழனியும் பார்த்தீங்கன்னா, "மாப்பிள எதுக்கு மாப்பிள அழுற? உக்காரு மாப்பிள, தண்ணி குடி மாப்பிள" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா அமைதியா போயிடுறாங்க. அப்ப கோமதி பார்த்தீங்கன்னா கதிர்கிட்ட, "இவன் ஏன்டா இந்த மாரியெல்லாம் பேசுறான்? இவன் பேசுறத நெனச்சா எனக்கு உசுரு போய் உசுரு வருதுடா. ஆனா இவன் இந்த மாரியெல்லாம் பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கலடா கதிரு" அப்படின்றாங்க. "சரி விடும்மா, அதெல்லாம் நெனச்சு நீ ஃபீல் பண்ணாத விடும்மா" அப்படின்ற மாரி கதிர் சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.